ஹாய் வெல்கம் டு கணிதம் கைட். இன்னைக்கு 10th மேக்ஸ்ல பயிற்சி 2.8ல 6வது சம் பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க, பின்வரும் தொடர்களில் n உறுப்புகள் வரை கூடுதல் காண்கன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, 0.4 0.44 0.444 அப்படி n வரைக்கும் கொடுத்திருக்காங்க. சரியா, இப்ப பாருங்க, இது இதே மாதிரி மாடல்ல 3 சம் இருக்கு. சரிங்களா, மூணுமே இம்பார்ட்டன்ட் தான், மூணையுமே பார்த்துக்கோங்க. எடுத்துக்காட்டுல ஒரு சம், இந்த இதுல 2 சம் இருக்கு. சரியா, இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா, இந்த சம்ல இந்த 4 இருக்கு பாத்தீங்களா, இதுல இருந்து பொதுவா 4 வெளியிடுங்க. என்ன வரும், இங்க 4 எடுத்தோம்னா 0.1ன்னு வரும். 0.1ஓட 4 பெருக்கி பாருங்க, என்ன வரும், 1 4 0 4 0ன்னு வரும். அப்ப 0.4 வரும். அடுத்து இதுல இருந்து எடுத்தோம்னா என்ன வரும், 0.11ன்னு வரும். அடுத்து இதுல இருந்து எடுத்தோம்னா 0.111 அப் டு எது வரைக்கும், n வரைக்கும் போயிட்டே இருக்கும். சரிங்களா, n வரைக்கும் கொடுத்துருக்காங்க, அதனால n வரைக்கும். சரியா, இப்ப பாருங்க என்ன செய்ய போறோம், மேலையும் கீழையும் 9ஆல பெருக்கி வகுக்க போறோம். சரிங்களா, எல்லா சமுக்குமே இதே மாதிரி ஃபார்மேட் தான், இந்த 3 சமுக்குமே இதே ஃபார்மேட் தான். சரிங்களா, 9ஆல மேலே கீழே பெருக்கி வகுக்கணும். உள்ள இருக்கிறது அப்படி இருக்கும், 0.1 0.11 0.111 பிளஸ் அப் டு n வரைக்கும். சரியா, அடுத்து இப்ப என்ன செய்ய போறோம், 4/9 மட்டும் அப்படி வச்சுட்டு, இந்த 9 இருக்கு பாத்தீங்களா, இதை வச்சு ஒவ்வொன்றா பெருக்க போறோம். சரியா, 9 வச்சு ஃபர்ஸ்ட் 0.1 பெருக்குங்க, என்ன வரும், 0.9ன்னு வரும். அடுத்து 0.11 9 வச்சு பெருக்கணும்னா 0.99ன்னு வரும். அடுத்து 0.111 பெருக்கணும்னா 0.999ன்னு வரும். அப்படி எது வரைக்கும், n வரைக்கும் வரும். சரியா, n வரைக்கும் வரும். இப்ப பாருங்க, 4/9 அப்படி வச்சுட்டு இதை எப்படி எழுத போறோம்னா 1 - 0.9ன்னு எழுத போறோம். சாரி, 1 - 0.1 1 - 0.1ன்னு எழுத போறோம். இப்ப பாருங்க, 1ல இருந்து 0.1 கழிங்க, என்ன வரும், 0.1. 1ல இருந்து 0.1 கழிச்சீங்கன்னா என்ன வரும், இங்க 0, இங்க 1 கடை வாங்கினோம்னா 10, 10ல இருந்து 1 கழிச்சா 9, இங்க அப்படி 0 வரும், 0.9 வந்துடும். அப்படிதானே, அப்ப இதை எப்படி எழுதலாம், பிளஸ் 1 - 0.01. சரிங்களா, 0.01 ஒரு டிஜிட் தள்ளி தள்ளி புள்ளி வரும். சரிங்களா, அடுத்தது பாருங்க எப்படி எழுதலாம்னா 1 - 0.001 எழுதலாம். சரிங்களா, 001 1ல இருந்து 0.001 கழிச்சோம்னா என்ன வரும், 0.999 வரும். சரியா, பிளஸ் அப் டு எது வரைக்கும், n வரைக்கும். சரியா, இப்ப பாருங்க, 4/9 அப்படி வச்சுக்கோங்க, இதையும் தனித்தனியா எழுத போறோம். சரிங்களா, 1 தனியா எழுத போறோம், எல்லா டேர்ம்ல இருக்கும் 1ஐயும் தனியா எழுத போறோம். அடுத்து இந்த -0.1 0.01 0.001 இந்த இதை தனியா எழுத போறோம். சரியா, ஃபர்ஸ்ட் 1 எழுதுங்க, இதுல இருக்க ஒரு 1, அடுத்து பிளஸ் இதுல இருக்க 1, அடுத்து பிளஸ் இதுல இருக்க 1, அப்படி போயிட்டே இருக்கும் எது வரைக்கும், n வரைக்கும். சரியா, இது வரைக்கும் n வரைக்கும் போயிட்டே இருக்கும். அடுத்து இது ஒரு டேர்ம் முடிஞ்சிருச்சா, அடுத்து பாருங்க இந்த இதுல உள்ளது என்னது, -0.1, அடுத்து இந்த இதுல -0.01, அடுத்து இந்த இதுல -0.001, இந்த மாதிரி போயிட்டே இருக்கு எது வரைக்கும், n வரைக்கும். இதுவும் எது வரைக்கும் இருக்கு, n வரைக்கும் இருக்கு. சரியா, இப்ப ஈக்குவல் டு, இப்ப பாருங்க 1 இருக்கு பாத்தீங்களா, இந்த இதுல 1 2 தடவை எழுதி கூட்டினோம்னா என்ன வரும், 1 2 தடவை எழுதி கூட்டினோம்னா 2 வரும். அதே மாதிரி 3 தடவை 1 + 1 + 1 அப்படின்னா என்ன வரும், 3. 4 தடவை போடுங்க, 1 + 1 + 1 + 1 என்ன வரும், 4 வரும். 2 தடவை எழுதுனா 2 வருது, 3 தடவை எழுதுனா 3 வருது, 4 தடவை எழுதுனா 4 வருது. அப்ப n தடவைகள் வரும்போது என்ன வரும், நம்மளுக்கு nன்னு வரும். சரிங்களா, n தடவைகள் எழுதும்போது n வரைக்கும் எழுதும்போது என்ன வரும், nன்னு வரும். சரிங்களா, அப்போ 4/9 இன்ட்டு இந்த டேமுக்கு பதிலா என்ன எழுதலாம், nன்னு எழுதலாம். சரியா, இப்போ இந்த இதுல இருக்க மைனஸ் எல்லாத்தையும் வெளியெடுத்துருங்க, எடுத்தீங்கன்னா உள்ள என்ன வரும், 0.1 பிளஸ் 0.01 பிளஸ் 0.001 பிளஸ் அப் டு எது வரைக்கும் வரும், n வரைக்கும் வரும். சரியா, இப்ப பாருங்க ஈக்குவல் டு 4/9 n அப்படி இருக்கும், மைனஸ் இங்க 0.1 எப்படி எழுத போறோம்னா 1/10 எழுத போறோம். 1/10 எப்படி எழுதுவோம், 0.1 எழுதுவோமா, அப்ப 0.1 எப்படி எழுதலாம், 1/10 எழுதலாம்.
அப்போ 1/10 பிளஸ் 0.01 எப்படி எழுதலாம் 1/100 பிளஸ் இங்க 0.001னா 1/1000 பிளஸ் அப் டு n வரைக்கும். இது எப்படி எதுக்காக எழுதோம்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கணும், SN கண்டுபிடிக்கும் போது ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காண்டி எழுதும். சரிங்களா? ஈக்குவல் டு 4/9 இன்ட்டு n மைனஸ் இங்க இதுல பாருங்க என்னது, இது வந்து என்னது ஒரு பெருக்கு தொடர் வரிசை மாதிரி இருக்கு அப்படிதானே. அப்ப பெருக்கு தொடர் வரிசைனா நம்மளுக்கு ஃபார்முலா என்னது, ஃபர்ஸ்ட் இதுல a வந்து என்னது 1/10, அதே மாதிரி r வந்து என்னது 1/100/1/10 அப்படிதானே. ஈக்குவல் டு என்ன வரும் 1/100 இன்ட்டு 10/1ன்னு வரும். இது அப்படி மேல போயிடும், இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் 1/10ன்னு வரும். சரியா? இது வந்து என்னது 1 விட கம்மியா இருக்கு. அப்போ SNக்கு ஃபார்முலா என்னது நம்மளுக்கு 1 விட கம்மியா இருந்தா a இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பவர் n பை 1 மைனஸ் ஆர் அப்படிதானே. 1 மைனஸ் ஆர் பவர் n 1 விட கம்மியா இருந்துச்சுன்னா 1 வந்து முன்னாடி வரும். சரியா? 1 மைனஸ் ஆர் பவர் n பை 1 மைனஸ் ஆர். சரியா? இப்போ இதை வந்து இப்படி இந்த இதுல ஃபார்முலால பிரதிடுங்க. ஃபர்ஸ்ட் a என்னது நம்மளுக்கு a வந்து 1/10, அப்போ 1/10 போட்டுக்கோங்க இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பவர் n அப்படிதானே. இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பவர் n, ஆர் என்னது 1/10, அப்போ 1/10 பவர் n பை என்னது 1 மைனஸ் ஆர், அப்போ 1 மைனஸ் 1/10. சரியா? ஈக்குவல் டு இப்ப பாருங்க ஈக்குவல் டு 4/9 n மைனஸ் 1/10. இப்போ இந்த 10 வந்து பொதுவா எடுக்க போறோம். உள்ள இருக்க டேர்ம்ஸ் மிச்ச டேர்ம்ஸ்லாம் அப்படி இருக்கு. சரியா? 10 மட்டும் பொதுவா எடுங்க. கீழே உள்ள 10 எடுத்தோம்னா இங்க என்ன வரும், 10ஆல பெருக்கணும், ஒரு 10 மைனஸ் 1ன்னு வரும். சரியா? ஈக்குவல் டு 4/9 n மைனஸ் 1/10 அப்படி இருக்கும். அடுத்து இந்த இதுல 1 மைனஸ் 1/10 பவர் n பை இங்க என்ன வரும் 9/10ன்னு வரும். சரியா? 9/10ன்னு வரும். இப்போ இந்த 9/10 அப்படி மேல கொண்டு வந்தோம்னா என்னது தலைகீழா வரும் அப்படிதானே. 4/9 n மைனஸ் இங்க 1/10, இந்த 9/10 மேல கொண்டு வந்தோம்னா என்ன வரும் 10/9ன்னு வரும். 1 மைனஸ் 1/10 ஹோல் பவர் n. சரியா? மேல இருக்க டேர்ம் அப்படி இருக்கும். இந்த 9/10 அப்படி மேல கொண்டு வந்தோம்னா மேல 10 வரும், கீழே 9 வரும். சரியா? இந்த 10ம் 10 கேன்சல் ஆயிரும், அப்போ 1/9 மட்டும் இருக்கும். சரியா? இப்ப பாருங்க இந்த 4/9 உள்ள கொண்டு போய் பெருக்குங்க. என்ன வரும் 4/9 இன்ட்டு n 4/9 n வரும். சரிங்களா? 4n/9ன்னு வரும். அடுத்து மைனஸ் இங்க என்னது இருக்கு 1/9 மட்டும் இருக்கு. இந்த 10 ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு, 1/9 மட்டும் இருக்கும். 1/9ஓட 4/9 பெருக்கணும்னா என்ன வரும் நம்மளுக்கு 1×4, அடுத்து பை 9 81, அடுத்து இங்க என்னது இருக்கு 1 மைனஸ் 1/10 ஹோல் பவர் n. சரியா? இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த சம் பார்ப்போமா? பாருங்க ரெண்டாவது இது 3 பிளஸ் 33 பிளஸ் 333 பிளஸ் அப் டு n உறுப்பு வரும். சரியா? இப்ப பாருங்க இதை என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட் n இதுல வந்து 3 வந்து பொதுவா வெளியெடுப்போம். சரியா? 3 வந்து பொதுவா வெளியெடுப்போம். அப்போ உள்ள என்ன இருக்கும், இங்க 1 இருக்கும், அடுத்து இந்த சைடு என்ன இருக்கும் 11 இருக்கும், அடுத்து இங்க என்ன வரும் 111 வரும், அப் டு எது வரைக்கும் வரும் n வரைக்கும். சரியா? அதே கான்செப்ட் தான். இங்க 3 வந்து எல்லா இதுல இருந்தும் பொதுவா வெளியெடுப்போம். வெளியெடுக்கும் போது இங்க 1 3 3, அடுத்து இங்க 11 3 33, அடுத்து 111 3 333. சரியா? ஈக்குவல் டு இப்ப பாருங்க என்ன செய்வோம், அடுத்து என்ன செய்வோம் நெக்ஸ்ட் ஸ்டெப் மேலையும் கீழையும் 9ஆல பெருக்குவோம். அப்போ 1 பிளஸ் 11 பிளஸ் 111 பிளஸ் அப் டு n வரைக்கும் அப்படி இருக்கும். அடுத்து என்ன செய்வோம், அடுத்த ஸ்டெப் 3/9 வச்சுட்டு 9 வந்து உள்ள கொண்டு போய் பெருக்குவோம். பெருக்கணும்னா என்ன வரும் 199, அடுத்து 11 9 99, அடுத்து 111 999 பிளஸ் அப் டு இது வரைக்கும் n வரைக்கும். சரியா? இப்ப என்ன செய்வோம் 3/9 இங்க 9 வந்து எப்படி எழுதுவோம் 10 மைனஸ் 1ன்னு எழுதுவோம். சரியா? அடுத்து 99 எப்படி எழுதுவோம் 100 மைனஸ் 1. 10ல இருந்து 1 கழிச்சா 9, 100ல இருந்து 1 கழிச்சா 99, அதே மாதிரி 1000ல இருந்து 1 கழிச்சோம்னா 999 பிளஸ் அப் டு இதே மாதிரி எது வரைக்கும் n வரைக்கும். சரிங்களா? n வரைக்கும். இப்ப பாருங்க அடுத்து என்ன செய்வோம் 3/9 அப்படி வச்சுட்டு இந்த 10 தனியா எழுதுவோம். 10 100 1000
இதெல்லாம் தனியா எழுதுவோம். அடுத்து -1 தனியா எழுதுவோம். சரியா? இப்ப பாருங்க 10 தனியா எழுதுங்க. 10 இந்த இதுல இருக்க 100 அடுத்து இந்த இதுல இருக்க 1000 அதே மாதிரி அப்படி n வரைக்கும். சரியா? இந்த டேர்ம் எழுதிட்டோமா? அடுத்து இங்க உள்ள -1 இங்க உள்ள -1 அடுத்து இங்க உள்ள -1 அதே மாதிரி இதே மாதிரி போயிட்டே இருக்கும். எது வரைக்கும்? n வரைக்கும். சரியா? இதுல உள்ள -1 இதுல உள்ள -1 இதுல உள்ள -1 அப்படி எது வரைக்கும்? n வரைக்கும் போயிட்டே இருக்கும். சரியா? அடுத்து பாருங்க ஈக்குவல் டு 3/9 இங்க 10 பிளஸ் 100 பிளஸ் 1000 அப் டு n வரைக்கும் இருக்கு. சரியா? அடுத்து இங்க பாருங்க மைனஸ வெளியே எடுத்து எழுதிங்க. சரியா? இங்க வந்து இந்த டேர்ம்ல மைனஸ வெளியே எடுத்து எழுதுனீங்கன்னா உள்ள என்ன வரும்? 1 பிளஸ் 1 பிளஸ் 1 அப் டு n வரைக்கும் வரும். சரியா? இப்ப பாருங்க இதுல இதுக்கு முன்னாடி சொன்ன சம்ல மாதிரியே இது 1 வந்து 2 தடவை எழுதி கூட்டினோம்னா என்ன வரும்? 2ன்னு வரும். அதே மாதிரி 1 வந்து 3 தடவை எழுதி கூட்டினோம்னா என்ன வரும்? 3ன்னு வரும். அதே மாதிரி 4 தடவை எழுதி கூட்டினோம்னா என்ன வரும்? 4ன்னு வரும். அதே மாதிரி 5 தடவை எழுதி கூட்டினோம்னா 5ன்னு வரும். அதே மாதிரி எத்தனை தடவை 1 இருக்கோ அத்தனை தடவை அந்த ஆன்சர் வரும். அப்ப இங்க வந்து எத்தனை தடவை n இருக்கு? n வரைக்கும் இருக்கு. சரிங்களா? சாரி, எத்தனை தடவை 1 இருக்கு? n வரைக்கும் இருக்கு. n வரைக்கும் இருந்துச்சுன்னா இதோட ஆன்சர் என்ன வரும்? nன்னு வரும். சரிங்களா? 2 தடவை இருந்தா 2ன்னு வரும். 3 தடவைனா 3 4 தடவைனா 4 அப்ப இங்க வந்து n வரைக்கும் இருக்கு. அப்ப இதோட ஆன்சர் என்னது? n. சரியா? அப்போ எழுதிக்கோங்க. இதுக்கு பதிலா nன்னு எழுதிக்கிறோமா அடுத்த ஸ்டெப்ல? அப்போ அந்த இதுக்கு பதிலா nன்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? ஈக்குவல் டு இப்ப பாருங்க இது வந்து ஒரு பெருக்குத்தொடர் வரிசை மாதிரி இருக்கு. இதுல இருந்து இது வரைக்கும் எப்படி? a ஈக்குவல் டு 10 அடுத்து r ஈக்குவல் டு என்னது? 100/10 ரெண்டாவது உறுப்பு பை முதல் உறுப்பு. இங்க கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும்? 10 1 விட என்னது? அதிகமா இருக்கு. 1 விட அதிகமா இருந்தா நம்மளுக்கு SNக்கு ஃபார்முலா என்னது? a × r⁻n−1/r−1 இதுதான் ஃபார்முலா. சரியா? அப்ப இந்த ஃபார்முலாவை இதுல அப்படி பிரதியிடுங்க. ஈக்குவல் டு 3/9 இன்ட்டு என்னது? 10 100 1000 n வரைக்கும். இதுக்கு வந்து ஃபார்முலா SN ஈக்குவல் டு a r⁻n−1/r−1 இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போறோம். ஏக்கு பதிலா என்னது? 10 அடுத்து இன்ட்டு r⁻n ஆருக்கு பதிலா என்னது? r வந்து 10 பவர் n -1 என்னது? r வந்து என்னது? 10 10 -1 அடுத்து இங்க ஒரு -n இருக்கு. அதையும் போட்டுக்கோங்க. அப்போ -n. சரியா? ஈக்குவல் டு 3/9 இங்க என்ன வரும்? 10 இன்ட்டு 10 பவர் n -1 இங்க 10ல இருந்து 1 கழிச்சோம்னா என்ன வரும்? 9 அடுத்து மைனஸ் இங்க ஒரு n. சரியா? இப்போ இந்த 3/9 உள்ள கொண்டு போய் பெருக்குங்க. என்ன வரும்? ஃபர்ஸ்ட் 30 கீழே இருக்கிறது 2 பெருக்கணும்னா 9 9 81 3 10 30 9 9 81 இன்னொன்னு என்னது இருக்கு? 10 பவர் n -1. சரியா? மைனஸ் இந்த டேர்ம்ல ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம்ல பெருக்குதோம். அடுத்து இந்த டேர்ம்ல பெருக்கணும். சரிங்களா? பெருக்கணும்னா என்ன வரும்? 3/9n. சரியா? இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட கூடுதல் வந்து இதுதான். சரிங்களா? சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். 10th அடிக்கடி கேட்டிருக்காங்க. பப்ளிக்ல நல்லா பார்த்துக்கோங்க.